தேவனுடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. நம்முடைய இந்த நேர சிந்தனைக்கு உதவியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக களங்கமில்லாத ஞானப்பாலை மேல் வாஞ்சியாயிருங்கள். நான் வாசித்த இந்த வேத பகுதி நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி தான். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இதை நாம் சிறுவயதிலே என்ன செஞ்சிருப்போம், நாம அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி தான். வசனத்தின் மேல் வாஞ்சை என்கிறதான ஒரு விஷயத்தை இந்த 3 வசனத்திலிருந்து நாம் இந்த வேளையில் சிந்திக்க இருக்கிறோம். வேதத்தின் மீது மிகுந்த அன்பும் நாட்டமும் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. சரியா? ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் வசனத்தை அதிகமாய் நேசிப்பதும் அதை வாசிப்பதும் படிப்பதும் தியானிப்பதுமாக இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கக்கூடியது ஒன்று. சரியா? நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் என் சீஷராய் இருப்பீர்கள். யோபு 23:12 வாசிக்கும் போது, தேவ வார்த்தையை என் வாயில் சொத்தாக வைத்திருப்பதாக என்ன செய்கிறோம், அங்கே நாம வாசிக்கிறோம். சங்கீதம் 1:2 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 15:14 நாம் வாசிக்கிறோம், உமது வசனத்தை உட்கொண்டேன். சங்கீதம் 119 நம்ம வேதத்தை பற்றி வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஒவ்வொரு வசனமும் வேதத்தை குறித்தான ஒவ்வொரு வார்த்தையாக என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அந்த வசனத்திற்காக ஒவ்வொரு விசுவாசியும் ஏங்க வேண்டும். இந்த 3 வசனத்திலிருந்து பேதுரு அப்போஸ்தலன் ஒவ்வொரு விசுவாசியும் வசனத்திற்காக ஏங்க வேண்டும் என்பதை என்ன செய்யறாரு, அவர் சொல்லுகிறார். எவ்வளவு அதிகமாக ஒரு விசுவாசி வசனத்திற்காக ஏங்க வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தலன் என்ன செய்யறாரு, எழுதுகிறார். இந்த 3 வசனத்திலிருந்து சில விஷயங்களை நாம சிந்திக்க போகிறோம். வசனம் 1, இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால். முதல் விஷயம், விசுவாசிகளின் நிலையும் வேதத்தின் வல்லமையும். விசுவாசிகளுடைய நிலையும் வேதத்தின் வல்லமையும். இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது மூல பாஷையில வேறொரு அமைப்பிலும் தமிழில் மாறி மாறி இருப்பதுமாக என்ன செய்து இருக்குது. நம்ம தமிழில் உள்ள முறையின் அடிப்படையிலே நம்ம வாசிக்கலாம். இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும் போது 23-25 வரைக்கும் 1ஆம் அதிகாரம் 23-25 வரைக்கும் வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இப்படி இருக்க, அப்போ வேத வசனம் அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களேன்னு சொல்லும்போது வேத வசனத்தின் மூலமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரியா? 2வது, வேத வசனம் நிலையானது. வேத வசனம் தொடர்ந்து வாழக்கூடிய தன்மையுடையது. வேத வசனத்தின் மூலமாகவே ஒரு நபர் என்ன செய்ய முடியும், ரட்சிக்கப்பட முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு வேத வசனம் மட்டுமே இருக்கிறது. இப்படி இருக்க வேத வசனம் எப்பொழுதும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. அதன் மூலமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேத வசனம் தொடர்ந்து வாழக்கூடிய தன்மையுடையது. வேத வசனத்தின் மூலமாகத்தான் ஒரு நபர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால். இந்த தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால், இந்த உண்டானால் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை வார்த்தை. இந்த வார்த்தை சாப்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. எப்பொழுது நாம் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தோம், மேல உள்ள வசனத்தின் அடிப்படையில
உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்வதினால் நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அனுதின வாழ்க்கையிலும் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நாம ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் தொடர்ந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தேவனுடைய தயை நமக்கு அவசியமா இருக்கிறது. ஜெபம் கேட்கப்படுகிறது, கர்த்தருடைய தயை நாம் என்ன செய்யறோம்? ருசி பார்த்திருக்கிறோம். வாழ்க்கையில் பல முறை நாம் என்ன செய்யறோம்? கர்த்தரிடத்தில் நாம் செல்லும் பொழுது அவருடைய தயை என்ன செய்யறோம்? நாம பெற்றிருக்கிறோம். இப்படி இருக்க தேவ வசனம் நிலையானது, வல்லமையானது. தேவ தயவை நாம் நித்தம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதலால் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சொல்லும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்களால் ஆனால் கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தால், அடுத்த வசனம் வாசிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. ஓகே, இப்போ விசுவாசுடைய நிலையும் வேத வசனத்தின் வல்லமையும் முதல் வசனத்துல சொல்லிட்டு இரண்டாவது வசனத்துல விசுவாசிகள் விட வேண்டிய காரியத்தை குறித்து என்ன செய்யறாரு? இங்க சொல்லுகிறார். வேத வசனம் வல்லமையுள்ளது, தொடர்ந்து வாழும் தன்மையுடையது. வசனத்தால் ரட்சிக்கப்பட்டு தயையை அறிந்து இருக்கிறவர்கள் விட வேண்டிய விஷயங்கள். அப்போ ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஒரு விசுவாசி விட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? என்ன வாசிக்கிறோம்? சகல துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதலை ஒழித்துவிட்டு. ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்கலாம். உங்களுடைய சிந்தனையை ஆவியானவர் ஆட்கொள்ளட்டும். எதெல்லாம் விடணும்? இதுல ஒரு 5 காரியங்கள் என்ன செஞ்சிருக்குது? சொல்லி இருக்குது. 5 காரியத்துடைய மூல பாஷையிலிருந்து அது என்ன அர்த்தத்தில் வருகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த சகல வித அப்படிங்கிற அந்த சகல அப்படிங்கிற அந்த வார்த்தை இதுலயே 3 டைம் வர்றத பாருங்க. சகல துர்க்குணம், அப்புறம் சகலவித கபடம், சகலவித புறங்கூறுதல். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் சகலவித துர்க்குணம். இது யாருக்கு எழுதுறாரு? சிதறி இருக்கிற பரதேசிகள் விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. அப்போ விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விட வேண்டிய காரியங்கள் என்னென்ன? துர்க்குணம் அப்படின்னு சொல்லி சொன்னா யாரையாவது துன்புறுத்த ஆசை கொள்ளுதல். இந்த துர்க்குணம் அப்படிங்கிற இந்த தமிழ்ல துர்க்குணம் என்று மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். ஆனால் மூல பாஷையில இதனுடைய அர்த்தம் யாரையாவது புண்படுத்த அல்லது துன்பப்படுத்த ஆசை கொள்ளுதல். இந்த வார்த்தையிலிருந்து தான் துன்பம், துன்மார்க்கம் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்து வருகிறது. துன்பம் உண்டாக்க ஆசை கொள்ளுதல். அப்படி எப்பயாவது நம்ம நினைப்போமா? யாருக்காவது துன்பம் உண்டாக்குறதுக்கு, யாருக்காவது புண்படுத்த அப்படி நமக்கு எப்பயாவது ஆசை வருமா? ஆசை வராது. ஆனா என்ன செய்வோம்? யாருடைய மனதையும் கடினப்படுத்த நமக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் செய்கிற காரியங்கள் கடினப்படுத்தும். இது விசுவாசிகளுக்கு இடையிலான ஐக்கியத்தை உடைக்கக்கூடிய காரியங்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நபர் துன்பப்படும் பொழுது, நமக்கு எதிராக செயல்படுகிற ஒரு நபர் துன்பப்படும் பொழுது நம் உள்ளத்தில் ஒரு சிறிய சந்தோஷம் வருது இல்லையா? வருதா வரலையா? அதுதான் துன்மார்க்கம். அதை கட்டுப்படுத்துவோம், வராமலா இருக்காது. கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறோம், அது நல்ல விஷயம். ஆனால் வருகிறது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல துர்க்குணம். இது என்ன சொல்றாரு? சகலவித துர்க்குணம். வேதாகமே சொல்லுது துர்க்குணத்துல பலவிதமான துர்க்குணம் செய்து இருக்கிறது. அப்போ இது விசுவாசிகளுக்கு இடையிலான ஐக்கியத்தை உடைக்கிறது. சில நேரங்களில் வெளிப்புறமாக எல்லாம் ஒற்றுமையாக தெரிந்தாலும் உள்ளத்துல இது இருதயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. எல்லா விசுவாசிகளுக்கும் இது என்ன செய்யும்? நடக்கத்தான் செய்யும். எல்லாருக்குள்ளும் அது என்ன செய்யாது? ஓடும். நாம் சில நேரங்களில், பல நேரங்களில் அதை என்ன செய்யும்? நம்ம கட்டுப்படுத்தி கொள்கிறோமே அன்றி உள்ளத்தில் என்ன செய்யுது? இந்த துர்க்குணம் உண்டாகும். 2வது பாருங்க, அதுலயும் சகலவித கபடத்தையும். கபடு.
இதன் அர்த்தம் என்னன்னா தூண்டில். இந்த வார்த்தையில இருந்தா தூண்டில் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்திருக்குது. தூண்டில் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நபர் இங்க ஏரி இருக்கு இல்லையா, இந்த ஏரியின் கரையில் அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் கையில் ஒரு கம்பு இருக்கிறது, அதன் நுனியில் ஒரு டொயின் அல்லது ஒரு நரம்பை கட்டி இருக்கிறார். அவரு மிதக்கிற ஒரு கட்டை இருக்கிறது, அதன் வழியாக அந்த நரம்பு கீழே செல்கிறது. ஒரு ஹூக் இருக்குது, அதுல ஒரு புழுவை அவர் மாட்டி இருக்கிறார். வருகிற மீனுக்கு புழு மட்டும்தான் தெரியும், நரம்பு என்ன செய்யாது, தெரியாது. அதற்குள்ள ஹூக்கு தெரியாது, மேல ஒரு நபர் அமர்ந்திருக்கிறது தெரியாது, கயிறு தெரியாது, மேல இருக்கக்கூடிய கம்பு தெரியாது. பேசுகிற செயல்படுகிற காரியங்கள் வெளிப்படையாக பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், அந்த மீனுக்கு இறை அந்த புழு இருப்பதை போல அது மட்டும்தான் தெரியும். வஞ்சகமாக நேர்மை தன்மை இல்லாமல் பேசக்கூடியது. இப்படி சுருக்கமா சொல்லணும்னா உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியில ஒண்ணு, அதுதான் இதுக்குரிய சரியான அர்த்தம், கபடம். உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு சவுல மாதிரி இல்லையா, என் மகளை நான் என்ன செய்யறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எதுக்கு, நீ போய் என்ன செய்ய, பெலிஸ்தருடைய 100 நுனித்தோலின் மாம்சத்தை கொண்டு வா. ஐடியா என்னது, மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கிடையாது, கொல்றது. ஆனா பேச்சு அவரை கொல்றது. இந்த கபடு அப்படிங்கிறது இயற்கையிலேயே பிராக்டிக்கலா நம்ம பேசணும், நமக்குள்ள என்ன செய்யுது, இருக்குது. இல்லை என்று, ஏன்னா 1 நூற்றாண்டு சபையில நடந்திருக்கு. அதனாலதான் பேதுரு என்ன செய்யறாரு, இத சகலவித கபடுன்னு சொல்லி என்ன செய்யறாரு, எழுதுறாரு. வேணுமென்றே நேர்மைத்தன்மை இல்லாமல் செயல்படுதல். நாம் பேசக்கூடிய காரியங்கள், நாம் சிந்திக்கக்கூடிய காரியங்கள், நாம் செயல்படக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறது. இதுதான் இது. பார்க்கும்போது நன்றாக கை குலுத்தி பேசுவது. அப்புறம் நன்றாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சில நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது சிலர் நம்முடைய ஜெபத்தை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, வந்து இடையில. கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்திருக்கு. நாம் ஒருவருக்காக ஜெபித்து கொண்டு வரிசையாக ஜெபித்து கொண்டு வரும்போது ஒருத்தர் மட்டும் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாரு. உள்ளத்தில் நமக்கும் அவருக்கும் ஒரு விதமான பகை என்ன செஞ்சிருக்கோம், இருந்திருக்கும். அவரை பார்க்கும் பொழுது ஒரு விதமாக நாம பேசுவோம், பார்க்காத போது ஒரு விதமாக பேசுகிறது. இது கபடு. இது மிகவும் அழிவுக்கு ஏதுவாக விசுவாசியுடைய ஐக்கியத்தை என்ன செய்தது, உடைக்கிறது. நாம் அப்பத்தில் என்ன செய்யறோம், எல்லாரும் ஒரு போலதான் கையிடுகிறோம். ஆனால் உள்ளத்தில், இந்த காலை பேசும்போது நான் யோசித்து கொண்டிருந்தேன். தேவன் ஃபர்ஸ்ட் ஏதேன் தோட்டத்தில் என்ன செஞ்சிச்சு, தேவ சமூகம், தேவன் வந்தார், பேசினாங்க. அப்புறம் பார்த்தா பலி செலுத்தினாங்க, கர்த்தர் பேசினாரு, இருந்துச்சு. அப்புறம் என்ன வந்துச்சு, ஆசரிப்பு கூடாரம் வந்துச்சு. அப்புறம் ஆலயம் வந்துச்சு. அப்புறம் நான் சொல்லுகிற அந்த வரிசையின் அடிப்படையில் நாமே ஆலயம். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? நாமே ஆலயம். இப்போ இந்த ஆலயம் ஒருமித்த கார்பரேட் வொர்ஷிப், நாம் ஒருமித்து நாம ஆராதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அதை அங்கீகரிக்க முடியும். உள்ளத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு இந்த ஆலயம் செய்யும் தவறை கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமாக அறிவார். என் உள்ளத்தில் ஓடக்கூடிய காரியத்தை உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். தாவீது அரசன் என்ன செய்யறான், பாவத்தை செஞ்சுட்டு 1 வருஷமா கபடு இல்லையா, அதனால்தான் எழுதுறார் சங்கீதம் 51 உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். இந்த கபடு என்பது மிகவும் மோசமான ஒரு விஷயம். உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுவது. யோபு என்னும் ஒரு பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் ஊஸ் என்னும் தேசத்திலே. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் இருந்தான். முதலில் வேதாகமம் எழுதப்பட்ட பொழுது, ட்ரெயின்ல நான் வரும்போது இதை யோசிச்சுட்டு வந்தேன் இந்த விஷயத்தை. முதலில் வேதாகமம் எழுதப்பட்ட பொழுது கர்த்தர் ஒரு மனிதனுடைய உள்ளான நிலைமையை குறித்து எழுதி வச்சிருக்காரு, தன்னை குறித்து எழுதி வைக்கல. என் உள்ளத்தில் நான் யோசிக்கும் சிந்தனைகள், நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய காரியங்கள், உள்ளத்தில் நான் யாராக இருக்கிறேன் என்பதை கர்த்தர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார்.
இந்த கபடு அப்படிங்கிற இந்த விஷயம் வெளிப்புறமாக நமக்குள் ஐக்கியத்தை பார்த்திருந்தாலும் உள்ளத்துல என்ன செய்யாது, அது ஐக்கியத்தை கொண்டு வராது. இதை என்ன செய்யறாரு, ஒழிக்கணுங்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் கபடத்தை விட வேண்டும், இரண்டாவது முதலில் துர்க்குணத்தை விடணும், இரண்டாவது கபடத்தை விடும், மூன்றாவது என்ன வருது, வஞ்சகங்கள். நீங்க இதுல பாத்தீங்களா, எல்லாமே பன்மையில் இருக்குது இந்த வார்த்தைகள். இந்த 5 வார்த்தைகள் பாருங்க, சகலவித துர்க்குணம் பன்மை இருக்கு, சகலவித கபடு பன்மையில இருக்கு, வஞ்சகங்கள் பன்மையில இருக்கு. பாருங்க, வஞ்சகங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய இந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, ஒரு நடிகர் அணிந்திருக்கும் முகமூடி, ஒரு நடிகர் அணிந்திருக்கும் முகமூடி. அதாவது ஒரு அரச வேடம் போடுகிற ஒரு நடிகர் அரச வேடத்தை அணிந்திருக்கிறார். நாம பார்க்கும் பொழுது செயல்படும் நபர் ஒருத்தர், காட்சிப்படுத்துகிற ஒரு நபர் வேற ஒருத்தர். இப்ப ராஜராஜ சோழனை போல ஒரு நபர் ஆக்ட் பண்றாருன்னா, ஆக்ட் பண்ற நபர் யாரு கிடையாது, ராஜராஜ சோழன் கிடையாது. செயல்படும் நபர் ஒண்ணு, காட்சிப்படுத்துகிற ஒரு நபர் ஒண்ணு. இது எப்படி இந்த அர்த்தம் வருது அப்படின்னா, இருக்கும் நபர் ஒருத்தர், செயல்படும் நபர் வேற ஒருத்தர். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சின்சியரா இல்லாம சின்சியரா இருக்கிறதை போல நடித்தல், அதான் இந்த இடத்துல வஞ்சகம். இது சகோதரர்களுக்கு இடையிலான சபை அல்லது விசுவாசிகளுக்கு இடையிலான நம்ம எடுக்கணும். ஏன்னா அந்த கான்டெக்ட்ல என்ன செய்யுது, வருது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சின்சியரா இல்லாம சின்சியரா இருப்பதை போல நடித்தல். எந்த ஒரு செயல் செய்தாலும் நடிப்புக்காக செய்தல். சொல்லும் சொல் ஒன்று, செயல் ஒன்று. ஆவிக்குரியவர்களை போல நடித்தல். எப்படி ஆவிக்குரியவர்களை போல நடிக்க முடியும்? சபைக்கு ஒழுங்கா வர முடியும், கவனமா நோட் பண்ணுங்க. ஜெபம் செய்ய முடியும், வேத வசனம் வாசிக்க முடியும், பிரசங்கிக்க முடியும். எப்படி பிரசங்கிக்க முடியும்? சபையின் எல்லா ஆக்டிவிட்டியிலும் செயல்பட முடியும். ஆனால் ஆவிக்குரியவராக இல்லாமல் இருக்க முடியும். இதெல்லாம் வெளிப்புறத்தில் ஆவிக்குரிய காரியங்களாக நாம் பார்க்க முடியும். ஆனா அது உண்மையிலே ஆவிக்குரிய காரியம் சொன்னா, ஆவிக்குரிய காரியம் தான் உள்ளத்தில் வேற ஒரு நபராக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். எல்லா சமயத்திலும் ஜெபிக்க முடியும், ஆவிக்குரிய நபராக இல்லாமலும் போதிக்க முடியும், ஆவிக்குரிய நபராக இல்லாமல் என்ன செய்ய முடியும், சபையில் எல்லா காரியங்களும் செய்ய முடியும். அது நாளடைவில் தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். ஆனா நடிக்கிறது என்ன செய்ய முடியும், யூதாஸ் காரியத்தை போல இல்லையா? ஒருத்தர் கூட கண்டுபிடிக்க முடியல, ஒருத்தர் கூட கண்டுபிடிக்க முடியல 3 வருஷத்துல. அவருக்கு மட்டும், இயேசு கிறிஸ்துவுக்கும் யூதாஸ் காரியத்துக்கு தான் அந்த காரியம் தெரியுது. கடைசியில வேற யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. கூட இருக்கிறவங்களே நம்பல. ஆவிக்குரியவர்களாக நம்மால் நடிக்க முடியும். நான் பிரசங்கிக்கிற கோல்டு பெயின் வேற, உள்ள இருக்கிற கோல்டு பெயின் வேற. அதை, இந்த யதார்த்தத்தை ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்குள் நடக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார் இல்லையா, நான் அல்ல எனக்குள் இருக்கும் பாவம் என்ன செய்யுது, நிர்பந்தமான மனிதன் நான். இன்னொரு மொழிபெயர்ப்பு, கேவலமான மனுஷன் நானு. அவர் அதை 25 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, பல சபைகளை ஸ்தாபித்து விட்டாரு. சிரேஷ்டமான அப்போஸ்தலன், வேத புஸ்தகத்தின் புதிய ஏற்பாட்டுல பகுதி எழுதி முடிச்சுட்டாரு. பல அற்புதம் அடையாளம் பல செய்களை எழுதிட்டாரு. ஆனா அவர் ஒத்துக்கிறாரு. இது ரியாலிட்டி. இந்த வஞ்சகம் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று நடக்கத்தான் செய்கிறது. ஆனா என்ன செய்யணும், அதை ஒழிக்கணும் சொல்லி பேதுரு என்ன செய்யறாரு, எழுதுகிறார். அடுத்த வார்த்தை பாருங்க, அடுத்த வார்த்தை பொறாமைகளையும். பொறாமைகளையும். இந்த பொறாமை அப்படின்னு சொல்லும் போது மற்றவரின் வளர்ச்சியை கண்டு ஏற்படும் பொறாமை, மற்றவரின் வளர்ச்சியை கண்டு ஏற்படும் பொறாமை. இது சபை கான்டெக்ஸ்ட்ல எடுக்கும் பொழுது, சபையில் ஒருவர் தொடர்ச்சியாக கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படும் பொழுது அவங்களுக்கு என்ன வரும், மற்றவங்களுக்கு பொறாமை வரும். கொரிந்த சபையில் என்ன செஞ்சது, நானும் நீ என்ன செஞ்சாங்க, அதை போட்டி போட்டுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, அதை செயல்பட்டாங்க. குருபீசமா என்ன செஞ்சாங்க, அங்க இருந்தாங்க. இது பெரும்பாலும் இந்த பொறாமை அப்படிங்கிறது கசப்பு, வெறுப்பு, சண்டையை கொண்டு வரும். இந்த பொறாமை அப்படிங்கிறது காயினுக்கு ஆபேல் மேல என்ன செஞ்சு பொறாமை. ஏன்னா அவரு தான் என்ன செஞ்சுக்கிட்டாராம், ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு, இவரு தான் என்ன செய்யல, ஏத்துக்கல.
அதே மாதிரி சவுலுக்கு தாவீது மேல் தாவீதுக்கு எனக்கு 1000 கொடுத்தார்கள், தாவீதுக்கு 10,000 கொடுத்தார்கள். ஏன்னா ஹீப்ரு பாஷையில 10,000 தான் பெரிய நம்பரு. தமிழ்ல 16,000 போட்டிருப்பாங்க. ஹீப்ருல 10,000 தான். ஆங்கிலத்தில் வாசினா 10 தான் இருக்கும். சரியா? பொறாமை குணம். அந்த பொறாமை குணம் தான் நாட்டை பாதுகாக்காமல் சவுல் என்ன செஞ்சாரு? இவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு 7 வருஷமா. நீங்க நல்லா அதை புரிஞ்சு. இந்த பொறாமை குணம் எல்லோருக்கும் வருமா வராதா? போதுமென்ற மனம் இல்லாதிருந்தால், இந்த காலை நான் ஒரு கொட்டேஷன் வாசிச்சேன். போதுமென்ற மனம் இருந்துருச்சுன்னா எல்லா விஷயத்திலும் அமைதியாயிரும். போதுமென்ற மனம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா விஷயத்திலும் அமைதியாகி விடுவோம். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, மற்ற சபையில் செய்யக்கூடிய காரியங்களா இருந்தாலும் சரி, எல்லோரையும் எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் என்ன செய்யறது இல்லை, நியமிக்கிறது இல்லை. இதே நீங்க இந்த கான்டெக்ஸ்ட் விட்டு வெளியே வந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நபர் ஒரு காரியத்தில் அவர் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய மனதிற்குள் என்ன வரும்? ஒரு விதமான கசப்பு என்ன செய்யும்? வரும். அதை அடக்கி கொள்ள வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம். நாம் அதை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு ஆவியானவரை தந்திருக்கிறார். இந்த பொறாமை பெருகும் பொழுது கசப்பு வருது, வெறுப்பு வருது, சண்டை என்ன செய்யுது? பெரும்பாலான சண்டைகளை நீங்க பாத்தீங்கன்னா, பக்கத்துல சண்டை பாத்தீங்கன்னா இதுதான். பக்கத்து வீடுகளில் சண்டை வரும் இல்லையா? உங்களுடைய சின்ன குழந்தைகள்ல இப்ப அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கன்னு பார்த்து எங்க வீட்டுல அது நடக்குது. அக்கா தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னாலே அதுக்குள்ள என்ன செய்யும்? இந்த பொறாமை குணத்தை பார்க்க முடியும். அவர்களுக்குள் அது எங்க போய் முடியும் அப்படின்னா சண்டையில போய் முடியும். அடுத்து என்ன வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க. சகலவித புறங்கூறுதலையும். கிராமத்து பாஷையில சொன்னா புரணி பேசுறது. புரணி பேசுறதே பல வகை இருந்திருக்கு. எப்போ? முதல் நூற்றாண்டுல. இப்ப எத்தனை புரணி பேசுறதுன்னு தெரியல. இந்த சகலவித புறங்கூறுதல் அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஒரு இசையை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஒருவர் பின்னாக இருந்து கொண்டு வாய்க்கு வந்ததை கூறுதல். ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் பாடுகிறார் இல்லையா, அந்த வார்த்தையை தான் இது குறி. அதாவது ஒருவர் இல்லாத சமயத்தில் அவரை குறித்து பேசுதல். அப்படி சொல்லும் பொழுது ஒருவர் இல்லாத சமயத்தில் அவரை குறித்து தவறானதை பேசுதல். இது ஒரு தகாத குணம். உண்மையை சொல்வதில்லை பிரச்சனை. இங்க ஒருவர் இல்லாத போது அவரை குறித்த உண்மையை சொல்வதல்ல விஷயம். அவர் இல்லாத போது அவரை குறித்து தகாததை சொல்லுதல். என்கிட்ட சொல்லும் போது நான் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரி அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்றேன். நேரடியா சொல்லும் போது கேட்டு வச்சுக்கிட்டு இருங்க, நான் அந்த பிரதர்ட்டையும் அந்த சிஸ்டர்ட்டையும் கேட்டுக்கிறேன்னு சொல்லிடுவேன். இவங்க என்ன செஞ்சிருவாங்க? ஒருவர் இன்னொருவரை குறித்து சொல்லும் போது கேட்டுக்கிட்டே இருந்துட்டு பேசக்கூடாது. இடையில நான் பேசவே கூடாது. கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு இருங்க பிரதர், இருங்க சிஸ்டர், அவங்கள்டையும் கேட்டுக்கிறோம். இல்ல நீங்க உட்காருங்க, அவங்கள போய் நான் கூப்பிட்டு வர்றேன். ஒருவர் இல்லாத பொழுது தகாத விதமாய் பேசுதல் என்பது முதல் நூற்றாண்டு சபை விசுவாசிகளிடையே இருந்திருக்குது. சகலவித புறங்கூறுதல் என்று இங்க சொல்லி இருக்குது. அப்போ இது ஒருவரின் ரொம்ப ரொம்ப தகாத குணம். ஒரு கமெண்டேட்டர் இப்படித்தான் எழுதியிருக்காரு. ஒருவரின் மிக மிக தகாத குணம் அப்படின்னா இந்த புறங்கூறுதல். ஒருவர் இல்லாத சமயத்தில் ஒருவரை பற்றி தவறாய் சொல்லுதல். ஆனால் நம்முடைய செவிகள் எப்படி இருக்கும் தெரியுமா? கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த சமயத்துல மற்றவங்களை பத்தி பேசும்போது. இது ஒரு விசுவாசியின் தகாத குணம். அதான் வேத புத்தகம் தெளிவா சொல்லுது. ஒரு இசையை பின்னாடி இருந்து வாத்தியம் வாசிப்பாங்க இல்லையா, ஒரு வாத்தியம் வாசிக்கும் போது பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த அர்த்தம் தான் இதுல வருது. என்ன செய்யணும் அப்படின்னா இந்த குணங்களை சகலவித துர்க்குணம், சகலவித கபடு, வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதல். என்ன வாசிக்கிறோம்? ஒழித்து விட்டு, இவைகளை ஒழித்து விட்டு நீங்கள் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருந்தால், நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருந்தால், சகலவித துர்க்குணம், சகலவித கபடு, வஞ்சகங்கள், பொறாமைகள், சகலவித புறங்கூறுதலை ஒழித்து விட்டு. இந்த ஒழித்து விட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை.
இந்த ஒழித்து விட்டு வார்த்தை அப்படிங்கிறது நிராகரித்து, அதுபோல இன்னொரு வார்த்தை வருது, ஆடைகளை கழற்றுதல். சரியா? ஆடைகளை கழற்றுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் நூற்றாண்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த சபையை சேர்ந்த, அந்த உள்ளூர் சபையை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் கொடுப்பாங்க. இப்படி சொல்றதுனால நீங்க யாராவது புதுசா ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா கேட்டுறாதீங்க, அப்ப கொடுத்தாங்கன்னு. அது அங்க உள்ள கஷ்டம். சரியா? இப்ப எல்லாம் நமக்கு ஈஸியா என்ன செய்யுது, ட்ரெஸ் கிடைக்குது. ஏதோ சிம்பாலிக். ஏன்னா அப்போ உள்ள ட்ரெஸ் கஷ்டம். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு, ட்ரெஸ் எடுத்துட்டு வா, ரொம்ப கஷ்டம். ட்ரெஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த ஆடையை கழட்டி வைக்க சொல்லிடுவாங்க. எதை சிம்பாலிக்கா அதை சொல்லுவாங்கன்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, பழைய வாழ்க்கையை கழட்டி போட்ட, புதிய வாழ்க்கை என்ன செய்யற, போட்டிருக்க, ரட்சிக்கப்பட்டதை போல நடந்து கொள். ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தா அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, 2வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை ஒழிக்க வேண்டும். அந்த ஆடையை, பழைய ஆடையை கழட்டி போட்டுட்டு புது ஆடையை அணிவதை போல என்ன செய்யணுமா, ஒழிச்சு விட்டு. ஒழித்து விட்டு அப்படின்னா தமிழ்ல எப்படி அர்த்தம் சொல்லலாம், ஒழித்து விட்டு. இது நல்லா தெரிஞ்ச, ஒழிச்சு கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், எதையாவது ஒண்ணு செய்யணும். நம்முடைய முயற்சி இதுல என்ன செய்யுது, தேவைப்படுது. இதை என்ன செய்யணும்னா, நாம் அந்த காரியத்தை, நமக்கு இந்த 5 காரியத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம என்ன செய்யணும். 3வது வசனம் வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். அப்போ இதுல நம்ம பார்க்கும் பொழுது, இந்த நீங்கள் வளரும்படி அதை விட்டுருங்க, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். முதல்ல நம்ம பார்த்தோம் விசுவாசிகளுடைய நிலைமையும் வசனத்தின் வல்லமையும். 2வது ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, இப்படி சொல்லலாம், உண்மையிலேயே ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டிருந்தா அவர் விட வேண்டிய காரியங்கள், அடுத்து அவர் நாட வேண்டிய காரியம். எப்படி வாசிக்கிறோம், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். இந்த இடத்துல புதிதாய் பிறந்த அப்படின்னு சொல்லும் பொழுது ஜஸ்ட் அப்பதான் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன தேவை, பால் மட்டும்தான் தேவை. பழங்காலத்துல குழந்தை பிறந்தது முதல் 5-10% குழந்தைங்க இறந்துருவாங்க. அந்த சமயத்துல குழந்தை பிறக்கும் போது செவிலியர்கள், அதாவது நர்சஸ் உடைய பயன்பாடு என்ன செஞ்சிருக்கு, பழைய ஏற்பாட்டிலிருந்து என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்குது. முதல் 3-5 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க. நாம ஒரு குறிப்பை வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்கு பால் குடி மறந்த நாளிலே விருந்து பண்ணினான். சில நேரங்களில் 7 வயசு வரை 8 வயசு வரை பால் குடிப்பது வழக்கம். அந்த பால் குடி மறந்த அந்த நாளை விழாவா என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. முதல் நூற்றாண்டுல பசுவின் பால் கொடுக்கிறது ரொம்ப ரேரு, அவ்வளவு உபயோகம் என்ன செய்யாது, கிடையாது. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அதுக்கு என்னதான் வேணும், பால். உதாரணத்துக்கு இப்ப நாம் ஏசியில் இருக்கிறோம், இங்க இருந்து அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கு இல்லையா, மெயின் ரோடு, அங்க போயிட்டு திரும்ப வர்றீங்க, நல்லா வெயில்ல பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வர்றோம். வந்த உடனே நமக்கு உண்பதாக நமக்கு நன்கு பிடித்த சிக்கன், எல்லா வகை பிரியாணி இருக்குது, தண்ணி இருக்குது, எங்க போவோம், தண்ணிக்கிட்ட தான் போவோம். வெயிலில் போயிட்டு வரும் பொழுது அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு ஏக்கமும் ஆர்வம் இருக்கு இல்லையா, அது வசனத்து மேல இருக்கணும். அதுதான் விஷயங்க. அத்தனை வகை நமக்கு பிடித்தமான உணவு வகைகள் இருந்தாலும் நமக்கு தேவையானது என்னது, அந்த தண்ணிக்காக எப்படி ஏங்குவோம், கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட், அப்புறம் கொஞ்சம் நடந்து வரும்போது கடை இருக்கா, சரி வீட்டுக்கு போய்க்கலாம், கடை இருக்கா வீட்டுக்கு போய்க்கலாம், இப்படியே வந்து சரி பக்கத்து வீட்டுல நாம கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிக்கலாமா, போயிடலாம். வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்தோன்னே எங்கதான் போன முடியும், அப்போ ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது போல அதுதான் அந்த வாஞ்சின்னு இங்க எழுதுறாரு. அந்த பிறந்த குழந்தைக்கு பால் மட்டும்தான் உணவு, வேற என்ன கொடுத்தாலும் அந்த குழந்தை என்ன செய்யாது, உயிர் பிழைக்காது. அந்த குழந்தைக்கு பாலை குடிப்பதற்கு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஏக்கம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். என்ன வாசிக்கிறோம், திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால், கலப்படம் இல்லாத மாசுபடாத வார்த்தை தேவ வசனம். அதை என்ன செய்யுங்க, நீங்க
என்ன செய்யணுமா? வாஞ்சியா இருக்க வேண்டும். பேதுரு இதை எழுதும்போது வசனத்தை வாசிக்க சொல்லி சொல்லலை, இந்த இடத்துல படிக்க சொல்லி சொல்லலை, தியானிக்க சொல்லி சொல்லலை, படிப்பிக்க சொல்லித்தர சொல்லி சொல்லலை, பிரசங்கிக்க சொல்லி சொல்லலை, தேடுங்கன்னு சொல்லி சொல்லலை, மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லலை, வேதாகமங்களை டீச் பண்ணுங்கன்னு சொல்லலை, வாந்தியா இருங்கன்னு சொல்லுறாரு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு நல்ல விசுவாசிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது உள்ளே நடக்கக்கூடிய விஷயம், இந்த 5 காரியங்கள், இதை தூர ஒழிச்சு போட்டுட்டு புதிதாய் பிறந்த குழந்தையை போல வசனத்தை என்ன செய்யணுமா? இந்த வாஞ்சை இருந்தால் மட்டும்தான் வாசிப்பதற்கு, படிப்பதற்கு, தியானிப்பதற்கு, படிப்பிப்பதற்கு, பிரசங்கிப்பதற்கு, தேடுறதுக்கு, மனப்பாடம் பண்றதுக்கு முடியும். இல்லை என்றால், வாஞ்சை இல்லை என்றால் இதுல எதுவுமே நடக்காது. வாசிப்பு மட்டும் நடக்கும் சில நேரங்கள்ல. ஆனால் நீங்க நல்லா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெயிலில் தண்ணிக்காக நம்முடைய உள்ளமும், நம்முடைய நல்லா கவனிக்கிற சமயத்தில் உள்ளமும் அதைத்தான் தேடும், உணர்வு அதைத்தான் தேடும், உடலும் அதைத்தான் தேடும், தண்ணியை மட்டும்தான் தேடும். அது போல வசனத்தை வாசிப்பதற்கு கிரேவிங்கா என்ன செய்யணும்? இருக்கணும். விசுவாசிகள் புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களோ பல வருடம் ஆனவங்களோ யாரா இருந்தாலும் சரி, வசனத்தில் வாஞ்சியாக இருக்க வேண்டும். தினமும் வேத வசனத்தால் ஊட்டம் அடைய வேண்டும். ஒரு சம்பவத்தை நான் வாசித்திருக்கிறேன். யூதர்களை இந்த நாசி படைகள் ஹிட்லர் காலத்துல சிறைச்சாலையில வச்சிருந்திருக்கிறாங்க. ஒரு நபருக்கும் ஒரு வேலைகளை கொடுக்கும்போது ஒருவருக்கு பாத்ரூம் கழுவுவதற்கான வேலையை கொடுத்திருக்காங்க. பாத்ரூம் கழுவ உள்ள போய் பேர் ஹேண்ட்ல தான் கழுவணும். உள்ள போய் பார்த்தா ஒரு பேப்பர் இருக்கு. பேப்பர் என்னன்னு பார்த்தா வேதம், பைபிளோட பேப்பர். அது உள்ள இருந்திருக்கு. இவர் அதை கையை விட்டு எடுத்து உலர்த்தி வச்சுக்கிட்டார். அதை போய் வாசிச்சிருக்கிறார். மறுநாளும் அந்த அதிகாரிகிட்ட போய் எனக்கு பாத்ரூம் கழுவுற வேலையை தாங்க. எதுக்கு? பேப்பர் கிடைக்கும், அந்த வசனம் கிடைக்கும். இதுதான் வசனத்தின் மேலுள்ள வாஞ்சை. என்றாவது நம்முடைய கைகளில், எல்லா இடத்திலும் நம்முடைய கைகளில் வேத வசனம் என்ன செய்யுது? வீட்டுல நிறைய வசனம் பைபிள்ல ஈஸியா கிடைக்குது. இப்போ வேத வசனம் நம்முடைய கையில் வைத்திருக்கிறோம். எத்தனை முறை இதை வாசிக்கிறோம்? கடந்த முறை குற்றாலம் என்று நினைக்கிறேன், அதுக்கு முதல் வருஷம் ஒரு அம்மா 2025 வசனத்தை மனப்பாடமா சொல்லியிருக்காங்க. வயசான அம்மா. ஒவ்வொருவருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் வாசிப்பது என்பது, அந்த வாஞ்சை என்பது நமக்கு ஒவ்வொரு நாளும், என்னுடைய அனுபவத்திலிருந்தே நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிச்சு பாருங்க, புதுசா இருக்கும். 40 முறை நான் வாசிச்சிருக்கேன் இந்த பைபிளை. இப்ப 41, 42வது முறை நான் வாசித்துக் கொண்டு இருக்கிறேன். நித்தம் வாசிங்க, புதுசா இருக்குது. ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனம் அளவிட முடியாதது. இந்த வசனத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டோம். அதைத்தான் தெளிவா பாருங்க. உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. நீங்கள் அந்த வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த வசனம் இல்லைன்னா யாரும் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. இந்த வசனத்தின் மீது வாஞ்சையை நமக்கு என்ன செய்யணும்? வேணும். ஜான் வெஸ்லியை குறித்து ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் இது போல ஒரு கண்ணாடி அணிந்து கொண்டு, இன்னொரு கண்ணாடி அந்த கையில வைத்துக் கொண்டு அவர் பார்த்து கொண்டு வசனத்தை வாசித்து கொண்டிருக்கார். 85 வயது நிரம்பியவர். என்னங்க நீங்க வசனம் வாசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவையான ஏதாவது ஒரு காரியங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கிறதா என்கிறதை நான் தேடி பார்த்து கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேத வசனம் இல்லாமல் ஒரு காரியம் என்ன செய்யாது? நடக்காது. வேத வசனம் இல்லாமல் நாம் நம்முடைய எந்த ஒரு காரியத்தையும் அறிந்து கொள்ளவோ, புரிந்து கொள்ளவோ, சிந்திக்க கூட முடியாது. எப்படி வசனத்தை நாம சிந்திக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். எந்த அளவிற்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறோம் என்பதை, எந்த அளவுக்கு நாம் வேதத்தை வாசித்து புரிந்திருக்கிறோம் என்பதை நாம் அளவிட முடியும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதை வசனத்தின் அடிப்படையில் தான் செய்ய முடியும். இதை நம்ம வாசிக்க நாம என்ன பண்றோம், ஏது பண்றோம், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் என்ன செய்யும் இந்த பைபிள் என்ன செய்யும் நமக்கு. ஒவ்வொரு நாளும் நாம் வசனத்தை வாசித்து படித்து தியானிக்க வேண்டியது அவசியம். அதை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டியது அவசியம். நாம் வசனத்தை வாசிக்கிறோம், நம்மளை அறியாமலேயே நாம் என்ன செய்யணும்னா நாம் கிளீன் ஆகும்.
ஒரு உடைந்த பாத்திரம் இருக்கிறது, ஒரு உடைந்த மண் பாத்திரம் உடைஞ்சு போச்சு. அது எப்ப கிளீன் ஆகும்? ஒரு உடைஞ்சு வச்சு ஒரு மண் பாத்திரம் இருக்குது, மண் பாண்டம், அது உடைஞ்சிருச்சு, எப்ப கிளீன் ஆகும்? அதுல எப்ப தண்ணி நிற்கும்? ஒட்ட வைக்காம எப்படி தண்ணி நிற்கும்? அந்த பாத்திரத்தை கொண்டு போய் தண்ணிக்கு கீழே வச்சிருங்க. கொஞ்சமாக இருந்தாலும் அதுல தண்ணி என்ன செய்யும்? உடஞ்சிருந்தாலும் என்ன செய்யும்? இருந்துகிட்டே இருக்கும். தண்ணி என்ன செய்யாத? கிளீன் ஆகிக்கிட்டே இருக்கும். நாம உடஞ்சவங்க தான். கிளீன் ஆகிக்கொண்டே தண்ணீரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேணும் என்றால் வசனத்துக்கு கீழாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். இல்லை என்றால் தேவ சமூகத்திற்கு தாவீதரசன் போகல, பெலிஸ்தர் தேசத்துல போய் இருந்துட்டாரு 1.5 வருஷம். அந்த 1.5 வருஷமாக ஒரு சங்கீதம் கூட அந்த மனுஷன் எழுதல. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை வாசித்து படித்து தியானித்தால் மட்டும்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். அடுத்த ஒரு குறிப்பு பாருங்க, கடைசியா 3ஆம் வசனத்தின் முதல் பகுதி, நீங்கள் வளரும்படி. நீங்கள் வளரும்படி என்று மட்டும்தான் தமிழ்ல இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர நாட்டம் கொள்ளுதல். நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரணும்னா என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா திருவசனமாய கலங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். ஆங்கிலத்துல so that by it you grow in respect to salvation. அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு ஈஸியா புரியும்னா, நீங்கள் உங்கள் ரட்சிப்பில் வளரும்படி, உங்கள் ரட்சிப்பில் வளரும்படி அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படி வசனத்துல என்ன செய்யணும்? ஏன் நானும் நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல அப்படின்னா வசனத்தின் மீதான வாஞ்சை, பேசுகிற நானாக இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஏன் வளரவில்லை என்று சொன்னால் காரணம் வசனத்தை படிக்கலன்னு அர்த்தம் கிடையாது, வசனத்தை பிரசங்கிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இங்க வசனத்தின் மேல் வாஞ்சை எனக்கு இல்லை. வளர்ச்சி அதிகமா ரேபிடா காணப்படணும்னா வசனத்தை வாசித்து படித்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். வசனத்தில் நாட்டம் கொண்டால் மாத்திரம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ஸ்தேவான் பேசுறாரு, அவருக்கு எதிர் பேசுறவங்க யாரு இருக்கா? அந்த கூட்டத்துல பவுல போசலும் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன செய்யல? எதிர்த்து பேச தெரியல. ஏன்னா அவர் ஆவியானவரால் நிரம்பி வசனத்தை என்ன செஞ்சாரு? சொன்னார். நீங்கள் புதிய ஏற்பாட்டுல 15 இடத்துல ஆவியானவரால் நிறைந்து நிறைந்துன்னு இருக்கு. அத்தனை இடத்துலயுமே வசனத்தை தான் பேசியிருக்காங்க. அத்தனை இடத்துலயுமே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் முதலாவது வசனத்தின் மேல் வாஞ்சியா இருப்போம். இப்போ இந்த 2வது வசனத்தில் சொல்லப்படுகிற இந்த காரியங்களை ஒளிச்சாத்தன், எம்டி பண்ணாதன் வசனம் என்ன செய்ய முடியும்? நமக்கு ஃபில் ஆகும். புரியுதா? நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சரியா? வசனம் நிலையானது, அழிவில்லாதது. அதனால இந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதலை எடுத்தா மட்டும்தான் வாஞ்ச வரும். வாஞ்ச வரணும்னா இதெல்லாம் எடுத்து போடணும். வாஞ்சை வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம், வழியில் நடந்து வருகிறீர்கள். மீண்டும் அதே உதாரணத்தை எடுத்துக்கிறோம். வழியில் நடந்து வருகிறீர்கள், தண்ணீர் நாம குடிச்சிட்டோம், வீட்டுல வந்து என்ன செய்ய மாட்டோம். ஏன் வாஞ்சை இல்லைன்னா இதனால என்ன செஞ்சிருப்போம்? நம்ம ஆக்குப்பை பண்ணப்பட்டிருக்கோம். ஏன் வசனத்தின் மேல் வாஞ்ச வரலனா துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் என்ன செய்யுது? என்னைய ஆளுகை பண்ணுகிறதினால் வாஞ்சை இல்ல. என் சிந்தனை வசனத்தை விட்டு வேறு விதமாக போவதினால் வாஞ்சை இல்லை. ஆதலால் இதை என்னால் எடுத்து போட முடியவில்லை. எனவே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, இது ஒரு கனெக்ஷன். இந்த வசனம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த வசனத்தை வாசிக்கணும், தொடர்ந்து படிக்கணும், ஆழ்ந்து அமர்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஒரு நபர் இவ்வாறு சொன்னார், வெண்டைக்காய் வெட்டும் போது கூட என்ன செய்யலாம்? தியானிக்கலாம். என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார், அட்லீஸ்ட் நீ ஒயிட் த்ரோன்ல இருக்கும் போதாவது இதை சிந்தினாரு. அதாவது பாத்ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது கூட என்ன செய்யலாம்? சிந்திங்கிறாரு. எந்த நேரத்திலும் சிந்திக்கலாம், இல்லையா? நாம் வாசித்து படித்து எவ்வளவு பெரிய தேவ மனிதர்களை குறித்து நாம படிக்கும்போது நித்தம் அவர்கள் ரெகுலராக வாசிக்கக்கூடிய, ரெகுலராக படிக்கக்கூடிய, ரெகுலராக தியானிக்கக்கூடிய ஒரு வழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்குது. எல்லாருக்கும்
நீங்கள் பிரபலியமான தேவ மனிதர்களை நம்முடைய சபை வரலாற்றுல பார்க்கும்போது அவருடைய செயல்பாடுகளை பார்த்தா மிக கடுமையான பல வேலைகள் அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அதன் மத்தியில் அவர்கள் வேத வசனத்தை வாசித்து படித்து தியானித்திருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெளியே வரும். நான் ஒரு சோதனைக்காகவே நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு நாள் நீங்க ரெகுலராக வாசிக்கும் ஒரு பகுதியை வாசிச்சுட்டு நீங்க போயிருங்க. மற்றொரு நாள் கூடுதலாக வாசிச்சு பாருங்க. குறைவாக வாசித்த அந்த நாளுக்கும் அதிகமாக வாசித்த அந்த நாளுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கும் அனுபவம் மாறும். ஆனால் நம்ம ரெகுலரா வாசிக்கக்கூடிய அந்த நாளிலும் அதிகமாய் வாசிச்சு பாருங்க. என்னுடைய மனது சிந்தனை எல்லாம் என்னதான் இருக்கும்? வசனம் தான் இருக்கும். வசனம் ஓடிக்கிட்டே இருக்கும், சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா நேரமும். என்னுடைய உள்ளத்தை ஏன் இந்த துர்க்குணம், கபடு, வஞ்சகம், பொறாமை, புறங்குறுதல் ஆட்கொள்ளுது அப்படின்னா வசனம் என்ன செய்யல? இல்ல. வசனம் உள்ள வாஞ்சை வந்து வசனம் உள்ள வராதனால இந்த திங்கிங்லாம் என்ன செய்யுது? அப்ப இதை என்ன செய்யணும்? பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி போடுற மாதிரி கழட்டி போட்டு புதிதாய் பிறந்த குழந்தையை போல வசனத்தின் மீது நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சியா இருக்கணும். இந்த வாஞ்சை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம். இந்த ஒரு மனுஷனை குறித்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 தீமோத்தேயு எடுங்க. இவருடைய திங்கிங்க பாருங்க. பவுல் அப்போஸ்தலனுடைய திங்கிங்க பாருங்க. 13ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 4:13. துரோவா பட்டணத்தில் இருக்கிற ஆர்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருக்களையும் நீ வருகிற போது எடுத்து கொண்டு வா. 6ஆவது வசனம் பாருங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பவுல் அப்போஸ்தலனுக்கு நல்லா தெரியும் தான் என்ன செய்ய போறாரு, மரணித்து தேவனிடத்தில் போக போறாரு தெரியாது. அப்ப ஆனா அவர் எதை கேட்கிறாரு? தான் மரணப்படைய போகிறேன் என்று அறிந்திருந்தும் பவுல் அப்போஸ்தலனுடைய சிந்தனை ஃபுல் எங்கதான் போகுது? வசனத்தின் மீது. இதுதான் நமக்கு வேணும். எவ்வளவு காலம் வாழ்வோம் யாருக்கும், ஆனால் வசனம் நித்தம் என்னுடைய உங்களுடைய கைகளில் இருக்கிறது. பல மொழிகளில் பலருக்கு வசனம் என்ன செய்யல, இல்லாம இருக்குது. ஆனால் நம்முடைய தாய்மொழியிலே நமக்கு வசனம் என்ன செஞ்சிருக்கு? கையில கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு நாளாக பல வடமாநிலங்கள் போகும்போது பலருக்கு என்ன செய்யல, இந்த லாங்குவேஜே அவங்க லாங்குவேஜ்ல இதே கிடையாது, பைபிளே கிடையாது. பல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எழுதுவதற்கு. ஆனால் நம்முடைய கரங்களில் சீகன் பாலக் என்பவரான ஒரு மனிதர் என்ன செஞ்சார், வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. இதை நாம் எந்த அளவுக்கு வாசிக்கிறோம், எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், இதன் மேல் எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கிறோம், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அதிகப்படியான நேரத்தை ஜெபத்திற்கும் வேத வசனம் வாசிப்பதற்கும் நாம் என்ன செய்யணும்? செலவிட வேண்டும். வேத வசனம் விசுவாசியுடைய நிலைமையை குறித்து நம்ம படிக்கும்போது வேத வசனம் நிலையானது, வேத வசனம் வல்லமையுள்ளது, வேத வசனம் தொடர்ந்து வாழக்கூடிய தன்மையுடையது, அது நம்மை ரட்சித்தது. ஆதலால் ரட்சிக்கப்பட்ட நாம் விட வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லும் பொழுது சகலவித துர்க்குணம் இதை தூக்கி எறிஞ்சிடணும். 2வது சகலவிட கபடு, வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதலை பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி போடுற மாதிரி கழட்டி போட்டுட்டு வசனத்தின் மேல் நாம் என்ன செய்யணும்? அதிக குழந்தை பாலுக்கு குடிக்கிற மாதிரி இல்லையா, குழந்தைக்கு எறும்பு கடிச்சா நம்ம அம்மாக்காரங்க பால் தான் கொடுப்பாங்க. அந்த வாஞ்சி பிள்ளைக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு புரிந்து கொண்டு கொடுப்பார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் வசனம் தொடர்ந்து நம்முடைய இடைப்படட்டும். அதிக நேரம் நாம் வேத வசனத்திற்கு உபயோகப்படுத்துவோம். உங்களுடைய நாட்கள் மிக குறைவு. நான் அடிக்கடி சிந்திக்கக்கூடிய விஷயம், எவ்வளவு நாள் நான் இருப்பேன் என்று தெரியாது எனக்கு. அதற்குள்ளாக இந்த வசனத்தில் எவ்வளவு காரியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் அதை அனுதினம் யோசிக்கிறவன். என்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு மணி நேரங்கள் இந்த வசனத்தில் நான் செலவிட்டிருக்கிறேன், எவ்வளவு நேரத்தை நான் அவருக்காக கொடுத்திருக்கிறேன். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். கர்த்தர் நமக்கு சுகபலனை கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்நாளில் நேரத்தை, எவ்வளவு நேரத்தை நான் இந்த வேத வசனத்தில் நான் செலவிடுகிறேன் என்பதை நாம் சிந்திப்போம். அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும்?
அமையும். இந்த வசனத்தின் மேல் அதிக வாஞ்சை வைப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் முன்னேறுவோம். தேவன் அவருக்கு நமக்கு கிருபை செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.